என்ன நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிற சாக இவனுங்க பக்கவாதம் வந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்டா டேய், இவனுக்கு ஆட தெரியல, நடக்க மட்டும் தான் யார் அந்த பசங்களா? இல்ல அது ஹீரோயின் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயின் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடுறவங்க மாதிரி இல்ல. ஹீரோயின் துரத்திட்டு சீரியஸா துரத்திட்டு வர மாதிரியே இருக்கு. வில்லன் குரூப்ஸ் மாதிரி இருக்காங்க. துரத்திட்டு வரவங்க மாதிரி இருக்காங்க. எதுக்குடா இந்த மாதிரி ஒரு சாங் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? அந்த ஆள் என்ன ஆடி கிழிச்சிரவா போறான்? நம்பரவே மாட்டேங்கிறாரு நீங்க விட்டு. ஆக்சுவலா இந்த சாங் ஃபுல்லா இந்த ஒன் ஷாட் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பாப்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற ஏரி குளங்கள்ல போட் ஓட்டுவோம். அங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் வெஹிக்கல் எடுத்து சுத்தி பார்ப்போம். ஃபயர் கேம்ப் எல்லாம் ஏத்தி வச்சு வைப் பண்ணுவோம். அதெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு சாங்கா எடுத்து வச்சிருக்காடுங்க. ஆக்சுவலா இவங்க ஷூட்டிங்க்கெல்லாம் போலாங்க, டூருக்கு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ நம்ம ஷூட்டிங்க்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. கல்ச்சால போ எல்லாரும் என்னைய படிச்சிருக்க. நான் வசூல் ராஜா MBBS படம் எடுக்க தான் வந்தேன். ஆனா வர்க்கலா டூர்ல ஃபுல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. மரியாதை கிட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பா கேக்குற மயிராண்டி போடாங்க. ஏய் சும்மாடா, அவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார். அவங்க எல்லாரையும் விட்டு போறங்க. மனசு வரலங்க, தைரியம் இல்ல, நல்லாவே இப்படி கிளைமாக்ஸ் இல்ல, ஒரு சொட்டு கண்ணீர் வராது. தமிழ்ல எமோஷனலான ஒரு கிளைமாக்ஸ இவனுங்க மோஷன் வர மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன சிமிட்டிட்டு இருக்காரு பாக்யா? பிங்கி பிங்கி பிங்கியா? ஓ நீதான் அந்த பிங்கியா? பின்ன என்ன மங்கியா? வா கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியும் முடிஞ்சிருச்சு. அவரோட படங்கள் அதனால ஏன் ஸ்டேட்டுக்குலாம் இது பண்ணி எடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த வசூல் ராஜா MBBS அவனுங்க ஊர்லயே சரியா வசூல் பண்ணிருக்காது. இருந்தாலும் அவங்க மன தைரியத்தை பாராட்டி நம்ம யூடியூப் சேனல்லையாச்சும் 100 நாள் ஓட்டுவோம் அப்படிதான் சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் மூவியா நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவி நேம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ரோஸ்ட்ல சந்திப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா இருக்கு, நம்மளுக்கு பாக்குறதுக்கு அருமை. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் நான் இன்னும் ஓபனா சொல்லணும்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஃபன், இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் எதிர்பார்த்தேன் நம்ம ஸ்டைல்ல. வந்து ஐ திங்க் இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருக்காருன்னு நான் பார்க்கல. பட் எனக்கு புதுசா இருந்துச்சு அந்த டைலாக்லாம் இவரா ரெடி பண்ணி அந்த போட்டது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்துச்சு பார்க்கறது.